அதாவது இப்பதான் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியை ஆரம்பிச்சு 2 வருடங்கள் தான் ஆகுது. புதிய கட்சி, ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத கட்சி. அது மட்டும் இல்லாம அவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதே இது வரைக்கும் புரியல. ஏன் இப்போ ஒரு அரசியல்வாதி நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா மக்களை தேடி போய் அங்க போய் பேசி அவங்களுக்கு வந்து நல்ல உதவிகளை செய்வாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அப்படி பண்ணல. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்கள வந்து பனையூர்ல கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு மீட்டிங் போடுறாரு. ஸோ இந்த ரூமுக்குள்ள உட்கார வச்சு மீட்டிங் போட்டு பேசக்கூடிய பணியானது எந்த மாதிரியான அரசியல் பணி அப்படிங்கிறது இது வரைக்கும் புலிபடலை. இப்ப வந்து ஜாதி என்னுடைய முதல் எதிரி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு. பட் ஆனா ஜாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைக்கு எதிராக கமலஹாசன் ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. ஏன்னா நான் தற்போது வரைக்கும் இப்ப கடந்த 2-3 மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம். அவரும் வந்து ஒரு வகையில பெரிய ஆள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேமலதா ஆகட்டும், அவருடைய மகன் பிரபாகரன் ஆகட்டும், அவங்களும் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு லெவல்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து முதலமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படும். வேணா ஒரு அடிப்படையில் வேணா கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோங்க. ஒன்று, தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் 2026 வரப்போகிற எலெக்ஷனில் டிவிகே கூட நீங்கள் கூட்டணி வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு வந்து பிரேமலதா அவர்கள் ஒரு விடை சொல்லியிருக்காங்க. அது என்ன விடை, எந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அதுக்காக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தெரிவிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த திருமாவளவன் அவர்கள் முன்னிலையில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, தேமுதிகவினுடைய தலைவரான பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நெறியாளர் வந்து ஒரு கேள்விகளை கேட்டிருக்காரு. அது என்ன கேள்வினா, வரக்கூடிய 2026 நீங்கள் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அதுக்கு பிரேமலதா அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா தற்போது தான், அதாவது இப்போதான் வந்து கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியை ஆரம்பித்து 2 வருடங்கள் தான் ஆகுது. புதிய கட்சி, ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத கட்சி. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே இது வரைக்கும் புரியல. இப்போ பொதுவாகவே அரசியல்வாதிகள் மக்கள் நல பணினா மக்களை தேடி போய் பணி செய்வாங்க. அதான் மக்கள் நல பணி அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்வாதிகள். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்படி பண்ணுறதில்ல. எல்லாரையும் மக்களை எல்லாம் வந்து ஒரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. அது வந்து என்ன மாதிரியான அரசியல்னே தெரியல. இப்போ ஒரு அரசியல்வாதி நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா மக்களை தேடி போய் அங்க போய் பேசி அவங்களுக்கு வந்து நல்ல உதவிகளை செய்வாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் அப்படி பண்ணல. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அவங்கள வந்து பனையூர்ல கூப்பிட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்கார வச்சு மீட்டிங் போடுறாரு. ஸோ இந்த ரூமுக்குள்ள உட்கார வச்சு மீட்டிங் போட்டு பேசக்கூடிய பணியானது எந்த மாதிரியான அரசியல் பணி அப்படிங்கிறது இது வரைக்கும் புலிபடலை. அதனால தற்போதைக்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கல. பொறுத்திருந்து பார்க்கலாம். வரக்கூடிய 2026 எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது வரைக்கும் இவர் வந்து என்னென்ன செய்யறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே உடனடியாக போய் அணுகிறது இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த ஒரு விவகாரத்தோட கூட பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் உடனடியாக அங்க தலையிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கு வந்து மக்கள் கூட சேர்ந்து குரல் கொடுக்கல. இந்த ஒரு போராட்டத்துக்கு சீமானவர்களாகட்டும், நிறைய தலைவர்களாகட்டும், நிறைய கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் வந்து இந்த போராட்டத்துக்கு கூட இன்னும் குரல் கொடுக்கும் பொழுது இந்த நியூஸ் வந்து அவருக்கு போயிருக்கும் போல் இருக்கு. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் என்ன செய்யறாரு, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம நேர்ல கூட போய் பார்க்கல, பனையூர் இருக்கக்கூடிய அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர சொல்லி பார்த்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தொடர்ந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு வந்து ஒரு சிறிய ஏமாற்றம் ஏற்படும். என்னடா தளபதி விஜய் அவர்கள் நம்ம மக்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு, எப்பவுமே வந்து அவரோட இடத்துக்கு நம்ம கூப்பிடுறாரு, இப்ப வந்து இவர் செய்வது சரியில்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து மக்கள் மத்தியில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் வந்து இதை தவிர்த்துட்டு மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா
மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு தோல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்திச்சு அவருடைய பிறந்த நாளுக்காக பொன்னாடை போத்தி, அது மட்டும் இல்லாம வெள்ளி, அதாவது தங்கமுலான் பூசப்பட்ட ஒரு வெள்ளியை வந்து அவருக்கு பரிசா கொடுத்துருக்காரு. பரிசா கொடுத்துட்டு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தோல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வேற என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஜாதிதான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஒரு மேடையில பேசியிருக்காருங்க. அவர் பேசும்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அவர் பேசும்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள்லாம் இப்போ சோசியல் மீடியாவில அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயத்துல என்னுடைய ஒப்பீனியன்னா, கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வந்து ஜாதி தான் என்னுடைய முதல் எதிரி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைக்கு எதிராக கமல்ஹாசன் ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது. ஏன்னா நான் தற்போது வரைக்கும் இப்போ கடந்த 2-3 மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரச்சனைகள் நிறைய ஏற்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தற்போது வரைக்கும் ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு குரலை வந்து எழுப்பலை. ஸோ அறிக்கையும் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வாசகம் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு வந்து தவறுன்னு தோணுது. ஏன்னா அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. சரி மக்களே, கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வாசகத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரேமலதா அவர்களுடன் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுங்க. என்ன பிரச்சனைனா, யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பிரச்சனை ஏற்படும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இல்ல விஜயகாந்தினுடைய மகன் பிரபாகரன் அவர்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல பிரச்சனைகள் தான் ஏற்படும். அது மட்டும் இல்லை, பிரபாகரன் அவர்களாகட்டும் அதே மாதிரி பிரேமலதா அவர்களாகட்டும் விஜயகாந்த் அவர்கள் இல்லாம முதல்ல சந்திக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்பதான் ஆரம்பிக்கப்பட்ட டிவிகே கட்சி. இந்த டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவும் தற்போது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனும் இது வரைக்கும் மீட் பண்ணல. ஸோ 2 கட்சிகளுமே வந்து ஒரு வகையில பார்க்கும்போது ஒத்து போகுது. ஸோ 2மே வந்து ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சு அதுல சப்போஸ் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில இவங்க வந்து முதலமைச்சர் பதவி யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு வகையில பெரிய ஆள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேமலதா ஆகட்டும் அவருடைய மகன் பிரபாகரன் ஆகட்டும் அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு லெவல்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து முதலமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படும். வேணா ஒரு அடிப்படையில் வேணா கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். எந்தெந்த கட்சி, அதாவது இந்த 2 கட்சி இருக்குன்னா எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, எந்த கட்சி அதிக அளவில் தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்களோ அந்த கட்சியினுடைய தலைவருக்கு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தாங்கன்னா வேணா இந்த 2 பேர்த்துல யார் அதிக வெற்றி பெறாங்களோ, இந்த 2 பேர்த்துல யார் அதிக தொகுதிகள் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். சரி மக்களே, தேமுதிக பிளஸ் டிவிகே இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா யார் முதல்வராக இருப்பாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.